ஹாய் எவ்ரி ஒன். நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோவில் இருக்கிறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷனை கொடுத்துட்ருப்பீங்க. ஸோ நானும் உங்கள் கூட ஒரு சின்ன ஜாயின் பண்ணுற மாதிரி தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கூலம்ஸில் அண்ட் மல்டிபிள் சார்ஜஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு 20 ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் டு மேக் அவர் கான்செப்ட் கிளியர். ஸோ இந்த செஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு செஷனாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இஃப் யூ காண்ட் லவ் வாட் யூ டூ யூ காண்ட் கெட் வாட் யூ லவ். ஸோ இது ரொம்பவே எனக்கு ஃபேமஸான ஒரு விஷயம், நான் எழுதின ஒரு விஷயம் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இது நம்மளுடைய டெலிகிராம் சேனல், அஃபிஷியல் வெப்சைட் எல்லாமே கொடுத்துருக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எஸ், ஸோ நம்ம இன்னைக்கு வந்தாச்சு நம்மளுடைய நீட் அண்ட் JEE ப்ரிப்பரேஷனுக்கான சீரீஸ் தான். ஸோ வென் யூ ஆர் லூசிங் மோட்டிவேஷன் ஜஸ்ட் ரிமெம்பர் ஹவு அமேசிங் யூ வில் லுக் இன் த ஒயிட் கோட். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்மளுடைய ட்ரீம் அந்த ஒயிட் கோட் நம்ம போட்டு அந்த கெத்த நடந்து போகிற அந்த விஷயம் இருக்குது பாருங்க, அது எப்போவுமே மாசு தாங்க இல்லையா? ஸோ அந்த ஆம்பிஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அதுக்காக வெறுமனே எனக்கு ஆம்பிஷன் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அது வேலைக்கே ஆகாது. உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கூட படித்த யாருமே இந்த ப்ரிப்பரேஷன் பெரும்பாலும் பண்ணலை. நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மேலே அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்துங்க. உங்களால் முடியும் அப்படின்ற எண்ணத்தை என்றைக்குமே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு தான் ஃபெயிலியர்ஸ் வந்தாலுமே அந்த ஒவ்வொரு ஃபெயிலியர்ஸ்லேருந்து ஒவ்வொரு விஷயத்தை நம்ம புதுசாக கற்றுக்கிட்டு அடுத்த முயற்சியில் நம்ம முன்னேறி போகணும். அதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூ வில் நெவர் ஹேவ் திஸ் டே அகெயின், ஸோ மேக் இட் கவுண்ட். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு மறுபடியும் வராது. ஸோ நான் நாளைக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் போஸ்ட்பான் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நீங்கள் உங்களுடைய லட்சியத்திலிருந்து விலகி போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். when you are right, ஸோ நீங்கள் உங்களுடைய ஆம்பிஷனுக்கு சரியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு நாள் என்ன பிளான் பண்ணீங்களோ அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதை நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ மேக் இட் கவுண்ட். ஸோ 1 மணி நேரமாக இருந்தாலும் சரி, 2 மணி நேரமாக இருந்தாலும் சரி, ஏன் அரை மணி நேரம் இருந்தாலும் அதை நீங்கள் 100% கான்சன்ட்ரேஷனோட பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய சக்ஸஸை ஈஸியாக ரீச் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்ட் தான். ஸோ இந்த சாப்டர் ஹை வெயிட்டேஜ் அப்படின்றதுனால நம்ம இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு கான்செப்ட் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்ட்டு தான். ஸோ இன்றைக்கி நம்ம லெக்சர் 2ல் இருக்கிறோம். டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கூலம்ஸில் அண்ட் மல்டிபிள் சார்ஜஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 20 ப்ராப்ளமும் சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் ஜாயின் டுகெதர். ஸோ கூலம்ஸில் நம்ம ரொம்பவே டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பேசிக்காக நம்ம நிறைய இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் இது ஜஸ்ட் ஓவரால் ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துட்டு தென் we can jump into the problems to make our concept more clear. ஸோ கூலம்ஸ்லாம் அப்படின்றது என்னென்னா, இந்த சயின்டிஸ்ட் ஒரு 2 சார்ஜுக்கு ரைட், யூ கேன் ஆல்சோ டேக் திஸ் as நோட்ஸ். ஓகே, 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த கூலம்ஸ் லாவை பயன்படுத்துகிறோம். அண்ட் அந்த ஃபோர்ஸ் அட்ராக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லைனா ரிப்பல்ஷனாகவும் இருக்கலாம். ரைட், ஸோ அந்த ஃபோர்ஸ் அட்ராக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லைனா ரிப்பல்ஷனாகவும் இருக்கலாம். அப்போது 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன். அப்போ அந்த 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பை யூசிங் கூலம்ஸ் லா தான். ஸோ கூலம்ஸ் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். F டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 and inversely proportional to square of the distance between them. நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிராவிடேஷனல் லா, யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் சொல்லிட்டு நியூட்டன் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அவர் பார்த்தீங்கன்னா F directly proportional to product of their mass and inversely proportional to square of the distance between them அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த ரெண்டுமே சேம்ங்க, ரெண்டுமே ஃபோர்ஸ் தான், 2 ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான். பட் இந்த இடத்துல நம்ம சார்ஜ் அப்படின்னு நம்ம பேசுவோம், இந்த இடத்துல நம்ம மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்னு பேசுகிறோம். மற்றபடி இதுவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான் இதுவுமே.
and இங்க directly proportion எடுக்கிறதுக்கு here we will add one constant k. so இதனுடைய value பாத்தீங்கன்னா 1 by 4 pi epsilon naught. அதாவது இதை expand பண்ணோம் அப்படின்னா this is nothing but 9 into 10 to the power 9 அப்படி நம்ம சொல்றோம். when we have 1 coulomb of charge and அந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டரா இருக்கும்போது இதுதான் என்னுடைய ஃபோர்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில. and இது பாத்தீங்க அப்படினா ரொம்பவே முக்கியங்க. இது வந்து directly proportional எடுக்கிறதுக்கு we will add one constant g. அந்த g உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 6 பாயிண்ட். ஓகே 6.10 to the power -11 அப்படி நமக்கு வருதுங்க. சோ இது வந்து இந்த gravitational constant, இது வந்து அந்த k. ஓகே சோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சோ கண்டிப்பா இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சே ஆகணும். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தயவு செஞ்சு இதை நீங்கள் கொஞ்சம் கிளியர் கட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங். ரைட் ஸோ 6 பாயிண்ட் திஸ் இஸ் த திங் வி have. ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலும் ஃபோர்ஸுக்கும் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன அழகான ஒரு ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூலும் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ஷன் இல்லை ரிப்பல்ஷன். இந்த கிராவிடேஷனல் லா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். இந்த இடத்துல ரிப்பல்ஷன் கான்செப்ட் கிடையாது, வெறுமனே நமக்கு அட்ராக்ஷன் மட்டும்தான் கிராவிடேஷனல்ல இருக்குது. அப்போ கிராவிடேஷனலுக்கும் கூலும்ஸ் லாக்கும் என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா கூலும்ஸ்ல வந்து அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷனை கண்டுபிடிக்கலாம். கிராவிடேஷனல் பார்த்தீங்கன்னா வெறுமனே அட்ராக்ஷன் மட்டும்தாங்க. அப்போ இது எப்படி அழகாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா F which is equal to K Q1 Q2 by R square அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக நம்ம கூலும்ஸ் லாவை டிஃபைன் பண்ணலாங்க. ரைட்டா? ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அந்த கேனுடைய வேல்யூ வந்து நான் இங்கே சொல்லிட்டேன். ரொம்பவே டீட்டெயில்டாக சிம்பிளாகவும் நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். அண்ட் இந்த இடத்துல எப்சிலான் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா எப்சிலான் நாட் அண்ட் எப்சிலான் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்? ஸோ இப்போ எப்சிலான் ஆர் அப்படின்றது என்னன்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் கேன் பி ரிட்டன் லைக் திஸ் எப்சிலான் பை எப்சிலான் நாட் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் இது வந்து ஏரில் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். இந்த கான்செப்டை நீங்கள் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இப்போ அதை கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் நல்லா கிளியராக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த சார்ஜ் வந்து எதனா ஒரு மீடியமில் பிளேஸ் பண்ணியிருந்தா, நல்லா கவனிங்க, அந்த ரெண்டு சார்ஜ் இருக்குங்க, இந்த ரெண்டு சார்ஜுமே ஏர். ரைட்? ஸோ நார்மலாக ஏர் இல்லை வேக்யூமில் பிளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா we can simply write, இதை வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம எழுதிடலாங்க. F which is equal to 1 by 4 pi epsilon naught then Q1 Q2 by R squareன்னு ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப அழகாக சிம்பிளாக சொல்லிடலாம். ஆனால் அதே சார்ஜ் எதுனா ஒரு மீடியமில் பிளேஸ் பண்ணும்போது, நல்லா கவனிச்சுக்கோங்க மை டியர் சில்ட்ரன், மீடியமில் பிளேஸ் பண்ணும்போது இது எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. F which is equal to 1 by 4 pi epsilon, epsilon நாட் கிடையாது, epsilon Q1 Q2 by R ஸ்கொயருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியமில், இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூம் இல்லைன்னா ஏர்ல. ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் which mean டிவைட் பண்ணும்போது we get the value to be epsilon by epsilon naught. ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம், இது என்னது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஃபார் ஏர் அப்படின்னு நம்ம பேசும்போது இதனுடைய வேல்யூ வந்து ஒன்றுங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். அப்போ நம்ம புக்கில் வந்து வெறுமனே எப்சிலான் நாட் போட்டிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் ஷோஸ் தட் திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இப்படி தான் நம்ம வந்து ஆக்சுவலாக ரெப்ரசன்ட் பண்ணணும். நம்ம இதை எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம், எப்சிலான் நாட்டு எப்சிலான் ஆர் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். இதனுடைய வேல்யூ 1 அப்படின்றதுனால வெறுமனே நம்ம எப்சிலான் நாட்டு மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே ஒரு சிம்பிளான அழகான ஒரு கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சப்போஸ் இதை வந்து இப்போ நான் மீடியமில் பிளேஸ் பண்ணுறேங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து நீட் அண்ட் JEE ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இது வந்து ஒரு மீடியம் லைக் ஒரு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், ரைட்? ஸோ இட் ஆக்ட்ஸ் லைக் தட். ஸோ அந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணும்போது இதனுடைய ஃபோர்ஸ் எப்படி மாறும், அதாவது இன் மீடியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா FM, அதாவது அந்த ரெண்டு சார்ஜ் கடையில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ், ஓகே, இன் அ மீடியம் இஸ் நத்திங் பட் 1/4πε0. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், K அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ணுறோங்க. ஸோ இந்த K என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா this K is nothing but dielectric constant அப்படின்னு சொல்கிறோம், right? So this K is nothing but dielectric constant, or we can say it is nothing but relative permittivity. அதாவது relative permittivity இல்லை absolute permittivity அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இங்கே நான் எப்சிலான் ஆர்ன்னு சொல்லியிருக்கேன், இங்கே வந்து கேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரெண்டுமே ஒரே விஷயந்தான் குறிக்குது, இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி இந்த ரெண்டு சார்ஜை வந்து விச் மீன் இந்த கூலும் ஃபோர்ஸை நம்ம வெக்டார் ஃபார்ம், அதாவது இட் ஹேஸ் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம ரொம்ப அழகாக சொல்லிக்கலாம். வெக்டார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டுக்கு இடையில, ரைட்? ஸோ இது ரெண்டுத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைரக்ஷன் கண்டிப்பாக இருக்குங்க இல்லையா? ஸோ டைரக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போது எனக்கு இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது Q1, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது Q2. ஸோ இந்த சார்ஜுக்கு மேலே இந்த சார்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, இந்த சார்ஜுக்கு மேலே இந்த சார்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. அப்போ இட் ஹேஸ் டைரக்ஷன். அப்போது இதை நம்ம ரொம்ப அழகாக சொல்லலாம். F12 அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 2. நல்லா கவனிங்க, ஃபோர்ஸ் ஆன் Q1 டியூ டு Q2. அப்போது F12 அப்படின்றது என்னன்னா மொதல் சார்ஜ் மேலே ரெண்டாவது சார்ஜ் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. அப்போ வாட் இஸ் த டைரக்ஷன் மை டியர் சில்ட்ரன்? திஸ் இஸ் த டைரக்ஷன். 1க்கு மேலே ரெண்டாவது ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, ரெண்டாவது சார்ஜ் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. அப்போ we can say the direction to be R21 cap. சிம்பிளாக முடிஞ்சதா? And this is the magnitude term. So we know this Q1 Q2 by R square. அப்போ இதே வந்து F21 அதாவது வெக்டார் ஃபார்ம் இல்லையா? ஸோ வெக்டார் ஃபார்ம் சொல்லும்போது we can write this as 1/ε0 then Q1 Q2 by R square. இங்கே என்ன வரும்? R12 அப்படின்னு வரும். இது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது சார்ஜ் ஃபோர்ஸ் ஆன் Q2 டியூ டு Q1. அப்போது Q2ல Q1 வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. அப்போ இந்த Q2ல Q1 வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. அப்போ டைரக்ஷன் எப்படி இருக்குது? இந்த பக்கம் தான் இருக்குது. அப்போ R1லேருந்து R2. ஸோ திஸ் இஸ் த வெக்டர் நோட்டிஃபிகேஷன். அப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா we can also implement Newton third law here. எப்படி சொல்லலாம்? இந்த ஃபோர்ஸு இப்படி ஒரு சார்ஜ் இந்த இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, இந்த சார்ஜ் இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ தே போத் ஆர் ஆப்போசிட் ஈச் அதர். அப்போ we can implement that F12 equal to minus of F21ங்க. ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா we can represent the vector form in this way. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த கம்பேரிசன் ஆஃப் கிராவிடேஷனல் லா ப்ளஸ் கூலும்ஸ் லாவை உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் அண்ட் அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது 10⁻39 டைம்ஸ் வந்து ஸ்ட்ராங்கர். We know that gravitational force is the weakest force in nature. அப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை விட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 10⁻39 டைம்ஸ் லெஸ்ஸுங்க. அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து 10⁻39 டைம்ஸ் வந்து கிரேட்டர் தேன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிள் கான்செப்ட்டுங்க. ஸோ மல்டிபிள் கான்செப்ட் யூ நோ தட், அதாவது என்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்குது, இன்னும் நிறைய சார்ஜஸ் இருக்குதுங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் த நேச்சர் இல்லையா? ஒரு சார்ஜ் மட்டுமே நமக்கு இருக்காது, ரெண்டு சார்ஜ் மட்டுமே நமக்கு இருக்காது. வி ஹேவ் மல்டிபிள் சார்ஜஸ். அப்போ மல்டிபிள் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ கூலும்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை வந்து என்னுடைய லாவை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம்.
அப்படின்னு சொல்றாரு. இது q1 q2 by r square. அப்போ இந்த இடத்துல நமக்கு மல்டிபிள் சார்ஜஸ் தான் இன் நேச்சர். ஆப்வியஸ்லி நமக்கு ரெண்டு சார்ஜ் மட்டுமே இருக்காது, n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. அப்போ இது இந்த இடத்துல நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் கான்செப்டை பயன்படுத்துகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சார்ஜ் இதுக்கு மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, இந்த சார்ஜ் இதுக்கு மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, இது இதுக்கு மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, இது இதுக்கு மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது. அதாவதுங்க ரொம்ப சிம்பிளுங்க. நான் எப்போவுமே சொல்லக்கூடிய அதே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது நிறைய பேர் நம்மளுடைய லெக்சரை பார்த்துருந்தீங்கன்னா they could have understand what I am going to say இல்லையா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, யூ ஆர் ஹியர், உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு, செகண்ட் ஃப்ரெண்டு, தேர்டு ஃப்ரெண்டு. ஸோ இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் உங்கள் மேலே கல்லை தூக்கி அடிக்கிறாங்க, நிறைய கல்லை தூக்கி அடிக்கிறாங்க. வாட் ஹேப்பன்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பாதிப்புகள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இப்போது இங்கே ஒருத்தர் இருந்துட்டு, தம்பி உங்கள் மேலே எத்தனை கல் விழுந்ததுரா அப்படின்னு சொல்கிறான்னா நம்மளால் முடியாதுங்க இல்லையா. இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போயிட்டு உங்கள் முதல் ஃப்ரெண்டு உங்கள் மேலே எவ்வளோ கல்லை தூக்கி அடித்தாருன்னு கேட்கலாம். அவர் வந்து ஒரு 4 கல் தூக்கி அடிச்சேன்டா. ரெண்டாவது ஃப்ரெண்டு 2 கல் தூக்கி அடித்தேன். மூணாவது ஃப்ரெண்டு ரொம்ப கோவக்கார போல் 10 கல் தூக்கி அடிச்சிருக்காரு. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்கிட்டையும் நீ எவ்வளோ தூக்கி அடிச்ச, நீ எவ்வளோ கல் தூக்கி அடிச்ச, நீ எவ்வளோ கல் தூக்கி அடிச்சன்னு கேட்டு மொத்தமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நவ் அவர் டோட்டல் ஃபோர்ஸ் பிகம்ஸ் வெரி ஈஸி. அதே தான் நம்ம இங்கே சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் பண்ண போகிறோம். இந்த ரெண்டாவது சார்ஜ் மொதல் சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸு, இது 1. மூணாவது சார்ஜ் மொதல் சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸு, இது 2. அதே மாதிரி இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் நம்ம செப்பரேட்டாக கண்டுபிடிக்கிறோம். ரைட், செப்பரேட்டாக கண்டுபிடிச்சு இந்த 4த்தையுமே ஆட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஸோ இப்போது நம்ம ப்ராப்ளமுக்கு போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். நீங்கள் பொறுமையாக அப்சர்வ் பண்ணுங்கள். இடையில உங்களுக்கு டவுட் எதனா இருந்ததுன்னா தயவு செஞ்சு மறக்காமல் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ இங்கே கேள்விகள் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல அப்சர்வ் பண்ணலாம். ஸோ கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கேள்வி தாங்க. ஸோ நீங்களே வந்து இதுக்கான விடையை ஈஸியாக சொல்லிடுவீங்க. என்ன கேட்குறாங்க அப்படியே நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கூலம்ஸ் எல்லாம் ரிலேட் two charges and distance between them describing the electric forces being. ஸோ நீங்களே வந்து இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கான விடையை கரெக்டாக சொல்கிறீங்களா அப்படின்றத நீங்களே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூலம்ஸ்லாம் ரிலேட்டட் டூ சார்ஜஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் டிஸ்கிரைபிங் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அப்போ 2 சார்ஜ் இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது, அதில் கூலம்ஸில் என்ன சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இங்கே என்ன, they have given 4 options. என்ன சொல்கிறாங்க, proportional to the sum of the charges. கண்டிப்பாக கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா inversely proportional to the distance between the charges. இது கரெக்ட் தான். ஆனால் நமக்கு ஸ்கொயர் டிஸ்டன்ஸுக்கு ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பியும் தப்பு. ஆப்ஷன் சி பார்ப்போம், proportional to the product of their charges கரெக்டுப்பா. அண்ட் inversely proportional to the distance, அட இதுவும் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு தோணும். இல்லை, நமக்கு inversely proportional to the square of the distance between them. So our answer is option D, because we have a general formula q1 q2 by r square. So product of their charges and inversely proportional to square of the distance between them. Distance அதிகமாச்சுன்னா force கம்மி ஆகிடும், distance கம்மி ஆகிடுச்சுன்னா force அதிகமாகிடும். அடுத்த கேள்வி போகலாம். We don't want to waste our precious time. Which of the following statement is true about electrical forces? அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணுங்க, நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணுறீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. Which of the following statement is true about electrical force? அப்போ electrical forcesல நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எது சரியாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தோணுது. ஃபஸ்ட்டு பாருங்கள், electrical forces are produced by electrical charges. இது ஏதோ நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கே இல்லையா. எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ்ட் பை எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ். ஆமாம், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலுமே நம்ம மற்ற ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது பாருங்கள், லைக் சார்ஜஸ் அட்ராக்ட், அன்லைக் சார்ஜஸ் ரிப்பல். இது தப்பு. லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். அப்போ ஆப்ஷன் பி கிடையாது இல்லையா. ஆப்ஷன் பி நமக்கு கிடையாது. ஆப்ஷன் சி பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆர் வீக்கர் தேன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நான் இப்போ தான் சொன்னேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட 10 to the power 39 டைம்ஸ் வந்து ஸ்ட்ராங்கர். அப்போ இங்கே வீக்கர் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு தப்பு தான். மூணாவது ஆப்ஷன் பாருங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் கேன் கம்பைன் டு ப்ரொடியூஸ் அ தேர்ட் டைப் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இது
is not possible. It is not obeying the conservation of charges. So conservation of charges வந்து நம்ம basic அதாவது first lectureல நம்ம பேசியிருக்கோம் இல்லையா. So conservation of charges in nature we cannot create a charge, we cannot destroy a charge, but we can transfer the charges from one place to another, or we can transform the charges from one body to another, இல்ல one form to another form. இங்க என்ன சொல்றாங்க, ரெண்டு சார்ஜ் கம்பைன் ஆகுது, மூணாவதா ஒரு சார்ஜ் உருவாகுதுன்னு சொல்றாங்க. இது சத்தியமா கிடையாதுங்க. அப்ப ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க மாஸ் தாங்க. ஸோ அடுத்து ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, the constant k in Coulombs law depends on what? So k depends on what அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ k அப்படின்றது என்ன? k which is equal to 1 by 4 pi epsilon naught. ஸோ இந்த epsilon naught என்றது epsilon naught epsilon r. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்போ இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. obviously we can say nature of the medium ஒரு முக்கியமான காரணம்ங்க, அதில் இல்லைன்னு மறுக்கவே முடியாது இல்லையா. ஸோ நேச்சர் ஆஃப் த மீடியம் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஸோ நமக்கு இது ஆப்ஷனாக இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தோணும். நம்ம இன்னும் 4 ஆப்ஷன் இருக்குது, அதை செக் பண்ணிக்கலாம். சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸுக்கும் இந்த கேக்கும் சம்மந்தமே கிடையாது, பிகாஸ் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ வி வில் நெக்லெக்ட் திஸ் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி பாருங்களேன், இன்டென்சிட்டி ஆஃப் சார்ஜஸ். இதில் எங்கெங்க இன்டென்சிட்டி ஆஃப் சார்ஜஸ் வருது? ஸோ இப்போ இதுவும் கிடையாது இல்லையா, ரைட். ஸோ இதுவும் நமக்கு கிடையாது. அப்போ இங்கே சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் இந்த சென்ஸ் நமக்கு இது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜாக இருக்கலாம். சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஓவரால் இல்லையா, ஓவரால். ஸோ இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த யூனிட் இல்லையா. சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸும் இங்கே ரொம்ப முக்கியங்க, சரிங்களா. ஸோ நமக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்றும் கரெக்டு தான், செகண்ட் ஒன்றும் கரெக்டு தான். ஸோ அவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. போத் ஏ அண்ட் பின்றது தான் நமக்கு சரியான விடையாக நமக்கு இருக்குதுங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். ஸோ அடுத்து ரைட், ஸோ அடுத்து நம்ம என்னன்றது பார்க்கலாம். ஸோ அடுத்து நீங்களே வந்து வீடியோவை பாஸ் பண்ணுங்க, கொஷினை ரீட் பண்ணுங்க, சரியான விடை இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. which of the following statement is not similarity between electrostatic and gravitational? ஸோ கிராவிடேஷனலுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கும் என்ன சிமிலாரிட்டி இல்லைன்னு கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, போத் ஃபோர்ஸஸ் ஒபே இன்வெர்ஸ் ஸ்கொயரில். ஆமாங்க இல்லையா, ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர், கரெக்டு. அடுத்து பாரு, போத் ஃபோர்ஸஸ் ஆப்ரேட் ஓவர் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ். ஆமாம். அடுத்து பாருங்க, போத் ஃபோர்ஸஸ் ஆர் கன்சர்வேட்டிவ் இன் நேச்சர். ஹாடா ஆமாங்க. அடுத்து பாரு, போத் ஃபோர்ஸஸ் ஆர் அட்ராக்டிவ் இன் நேச்சர். ரெண்டு ஃபோர்ஸுமே அட்ராக்டிவ் இன் நேச்சரா? இங்கே தான் பெரிய கேள்விக்குறியே வருது. நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்னேன், கூலும்ஸ்லாம் வந்து அட்ராக்ஷனும் இருக்குது, ரிப்பல்ஷனும் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் கிராவிடேஷனலை பொறுத்த வரைக்கும் வெறுமனே அட்ராக்ஷன் மட்டும்தான். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் எடுக்கக்கூடிய சிமிலாரிட்டி இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. சரியா, இதெல்லாம் கரெக்டான விஷயம். இங்கே என்ன கேட்குறாங்க, நாட் சிமிலாரிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ நாட் சிமிலாரிட்டினா இது ஒன்று மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடையாக நமக்கு இருக்குது, ரைட். ஸோ அடுத்து பாருங்கள், ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போ கொஞ்சம் நம்ம மேத்தமெட்டிக்கலுக்கு உள்ளே போக போகிறோம். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது. ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிங்க, வீடியோ பாஸ் பண்ணுங்க, ஆன்சர் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. த ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ ஸ்மால் சார்ஜ்டு ஸ்பியர். ரொம்ப சிம்பிளான கேள்வி தான், நான் அப்படியே வேகமாக நான் சொல்லிடுறேன். பாருங்கள், ரெண்டு சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ Q1 1 × 10⁻7 கூலும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, Q2 பார்த்தீங்கன்னா 2 × 10⁻−7 கூலும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது ரெண்டுமே எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, 20 சென்டிமீட்டர் அப்படின்னா 20 × 10⁻−2 மீட்டருங்க. அப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஃபோர்ஸ் வி ஆர் கோயிங் டு யூஸ் த கூலும்ஸ் லா. ஸோ F which is equal to K Q1 Q2 by R square இல்லையா. K என்றது 9 × 10⁻9ங்க. Q1 என்ன, 1 × 10⁻−7. Q2 என்ன, 2 × 10⁻−7. எவ்வளவு ஈஸியாக இருக்குது பாருங்கள். Rன்றதுனா அந்த டிஸ்டன்ஸ் தாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 × 10⁻−2 the whole square. அதை நீங்கள் மறக்கவே கூடாது என்னைக்குமே. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், you will get the value to be 4.5 10⁻−3.
ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சரியான விடையாக இருக்க போகுது. ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். இது வந்து நமக்கு ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்க போகுது. அப்படியே பொறுமையாக அப்படியே நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரிஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கேள்விகளை பாருங்களேன். த நியூக்ளியஸ் ஆஃப் ஹீலியம் ஆட்டம், நல்லா கவனி கேள்வியை. த நியூக்ளியஸ் ஆஃப் ஹீலியம் ஆட்டம் கண்டெய்ன்ஸ் 2 protons. 2 புரோட்டான் இருக்கு. that are separated by a distance 3 into 10 to the power minus 15 meter. அப்ப நல்லா கவனிங்க. என்ன கேக்குறாங்க? The magnitude of the electrostatic force that each proton exerts on other. அப்போ force தாங்க கேக்குறாங்க. அப்போ force உடைய விஷயம் என்ன? F which is equal to K times Q1 Q2 by R square. நமக்கு K உடைய வேல்யூ தெரியும் 9 into 10 to the power 9. சரி, இங்கே சார்ஜே கொடுக்கலையாமா, நமக்கு டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்டன்ஸ் பாருங்க 3 into 10 to the power minus 15. இது பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே சார்ஜ் எங்கே இருக்கு? நல்ல கேள்வியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். 2 புரோட்டானுங்க இல்லையா? 2 புரோட்டான். அப்போ புரோட்டானுடைய சார்ஜ் உங்களுக்கு தெரியணும் 1.6 10 to the power minus 19. அப்போ Q1 Q2வும் பார்த்தீங்கன்னா 1.6 10 to the power minus 19. ஆல்வேஸ் ரிமெம்பர் த வேல்யூ. எலக்ட்ரானுடைய சார்ஜ், எலக்ட்ரானுடைய வேல்யூ, புரோட்டானுடைய வேல்யூ, எலக்ட்ரானுடைய மாசு, புரோட்டானுடைய மாசு, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வேல்யூ, K உடைய வேல்யூ, எப்சிலான் உடைய வேல்யூ, இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாகணும் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா you will get one value. check with that. அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 25.6 நியூட்டனாக தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ அவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. சரியா? ஸோ அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வியாக தான் இருக்க போகுது. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். 2 இன்சுலேட்டட் சார்ஜ்டு மெட்டாலிக் ஸ்பியர், ஓகே, P அப்படின்ற ஒரு மெட்டாலிக் ஸ்பியர், அப்புறம் Q அப்படின்ற ஒரு மெட்டாலிக் ஸ்பியர் have their centered separated by a distance 60 சென்டிமீட்டர்னா 60 10 to the power minus 2 மீட்டர். The radii of P and Q are negligible. அப்போ அதாவது ரொம்ப சின்னதாக இருக்குது கம்பேர்ட் டு த டிஸ்டன்ஸுங்க. நீங்களே பாருங்களேன், இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப சின்னது when compared to 2 சார்ஜினுடைய டிஸ்டன்ஸ். ஸோ அதனால் வந்து அந்த சார்ஜ் அந்த ஸ்பியருடைய ரேடியஸை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப பெருசு, ரேடியஸ் ரொம்ப சின்னது அப்படின்றதுனால we are going to neglect அப்படின்னு சொல்லியாச்சுங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க. The mutual force of எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன். அட ரிப்பல்ஷனா? அப்போ உங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிடும் இது ரெண்டுமே சேம் சார்ஜ்னு சொல்லிட்டு. மேபி நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை பாசிட்டிவாக இருக்கலாம். கேள்வியை நம்ம இன்னும் முடிக்கல. ரிப்பல்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சேம் சார்ஜ்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்க? த ஃபோர்ஸ், அதாவது த மியூச்சுவல் ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் இஃப் த சார்ஜ் ஆன் ஈச் இஸ். அப்போது ஒவ்வொரு சார்ஜ் பார்த்தீங்கன்னா 3.2 10 to the power minus 7 கூலம்னு தெளிவாக சொல்லிடுறாங்க ஈச். அப்போ இதுதான் Q1 அண்ட் இதே தான் Q2வும் இருக்க போகுது, சந்தேகமே கிடையாதுங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபோர்ஸு சிம்பிள், F which is equal to K Q1 Q2 by R square. வெயிட் பண்ணுங்க, இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ப்ராப்ளமை நம்ம 1 by 1 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேரத்தை வீணடிக்க வேண்டாம், அப்படியே நல்லா கவனிச்சுக்கோங்க. 9 into 10 to the power 9. ஸோ Q1 பார்த்தீங்கன்னா அதே தாங்க 3.2 10 to the power minus 7. Q2 என்னங்க? அதே தாங்க 3.2 10 to the power minus 7. R square, Rன்றது என்ன? Distance between them and that is nothing but 60 10 to the power minus 2 மீட்டர். சரியா? அப்போ இங்கே ஸ்கொயர் இருக்கு டிஸ்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் த திங். அப்போ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. யூ வில் கெட் ஒன் வேல்யூ அண்ட் அந்த வேல்யூ என்னன்றதை இந்த வீடியோக்குள்ள சரியாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் விஷயம். இந்த வேல்யூவை நீங்களே கண்டுபிடிச்சு இந்த கேள்விக்கான விடையை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சரியாக சொல்கிறீங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் இதுதான் விஷயம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரைட். ஸோ அடுத்த கான்செப்ட் போகலாம். அடுத்து பாருங்களேன், 2 point சார்ஜஸ் ப்ளஸ் Q. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம். இப்போ அப்படியே ஒவ்வொன்றா வந்து நான் இதனுடைய லெவலை நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். 2 point சார்ஜஸ், சரிங்களா? அப்போ Q1 which is equal to plus 3 மைக்ரோ கூலும், அடுத்து Q2 which is equal to plus 4 மைக்ரோ கூலும். ஸோ கேள்வியே அப்படி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா?
2 point charges +3 microcoulomb, Q2 வந்து +4 microcoulomb, ரெண்டுமே பாசிட்டிவ்ங்க. கண்டிப்பா இங்க வந்து என்ன இருக்க போகுது, ரிப்பல்ஷன் தான் இருக்க போகுது, இதுல சந்தேகமே கிடையாது. அண்ட் அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா they have given 10 Newton இல்லையா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா நல்லா கவனிச்சுக்கங்க. if each is given an additional charge, அப்போ இப்போ இந்த Q1 க்கு அடிஷனலா ஒரு சார்ஜ் கொடுக்கிறேன். அது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, அதாவது Q1 இனிஷியலா வந்து +3 மைக்ரோகூலம்ல இருக்கு. இப்போ இதோட நான் அடிஷனலா ஒரு சார்ஜ் ஆட் பண்றேன். அது என்ன, -6 மைக்ரோகூலம். ஸோ ஆட் தான் பண்றேன், which mean +3 மைக்ரோகூலம் plus of -6 மைக்ரோகூலம். கொஞ்சம் புரியணுன்றதுக்காக தான். ஸோ எப்படி பார்த்தாலுமே ரெண்டுமே மைனஸ் தான். ஸோ யூ வில் கெட் -3 மைக்ரோகூலம். அப்போ இது பார்த்தீங்கன்னா Q1 டேஷ்னு சொல்லிக்கலாமா? இதுதான் இப்போ நியூ சார்ஜ் when I add the additional charge. அப்போ Q2ன்றது நமக்கு என்ன இருக்கு, Q2 பார்த்தீங்கன்னா +4 மைக்ரோகூலம், இதோட -6 மைக்ரோகூலமை ஆட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய புது சார்ஜ் பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோகூலம், அதாவது மைனஸ். அப்போ இது என்ன, Q2 டேஷ்னு சொல்லிக்கலாமா? அப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில வாட் வில் பி த ஃபோர்ஸ்? இப்போ இந்த நியூ சார்ஜ் இதுதான், இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ராப்ளம் தான். இதை நம்ம கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. அப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் நீங்களே அப்சர்வ் பண்ணுங்களேன். ஸோ திஸ் இஸ் F1 டேஷ் ஆர் வி கேன் ரைட் F2 டிவைடட் பை F1. F2 நமக்கு என்ன இருக்குது, இதுதான் நியூ சார்ஜ். அது என்னதுப்பா, ஃபஸ்ட்டு K Q1 டேஷ் Q2 டேஷ் பை R² டிவைடட் பை K Q1 Q2 பை அந்த டிஸ்டன்ஸ் சேம் தான். ஸோ R² நான் அப்படியே எழுதியிருக்கேன். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், we can rearrange this as, நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைட், ஸோ நம்ம என்ன சொன்னோம், F2 டிவைடட் பை F1ன்னு சொன்னோம். அப்போ இது என்ன சொல்லிட்டோம், K Q1 டேஷ் Q2 டேஷ் பை R² இன்ட்டு, ஏன்னா அதை நான் மேலே கொண்டு போயிட்டேன். ஸோ R², ரைட், R² டிவைடட் பை K Q1 Q2. சரியா? இதில் நமக்கு தெளிவாக இருக்குது, சந்தேகமே கிடையாது. R² கேன்சல் ஆகிடுச்சு, கேவும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது Q1 டேஷ் Q2 டேஷ் உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும். Q1 டேஷ் என்ன, -3, Q2 டேஷ் என்ன, -2. இது வந்து மல்டிப்ளை, ஸோ அதனால் டாட் மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து பாரு, Q1 என்ன, Q1 வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கேள்வியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து என்னது 3. அடுத்து என்ன, Q2 என்ன 4 இல்லையா, Q2 வந்து நமக்கு 4. ஸோ இது எல்லாமே சார் மைக்ரோ தானே சார்? ஆமாப்பா, எல்லாமே மைக்ரோ தான். இதுவும் மைக்ரோ தான், இதுவும் மைக்ரோ தான், இதுவும் மைக்ரோ தான், இதுவும் மைக்ரோ தான். நான் இதை மட்டும் எழுதிடுறேன். அப்போ இது என்னாச்சு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து +6 டிவைடட் பை 12 மைக்ரோ தான். சரியா? அப்போ இதை நான் கேன்சல் பண்ணுறேன். 1 2 டைம்ஸ் 1/2 அப்படின்னு வருது. அப்போது F2 அதாவது நியூ ஃபோர்ஸு பை த ஓல்டு ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போ தேர்ஃபோர் F2 அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம், F2ன்றது F1/2ன்னு எழுதுவோமா? அப்போது இந்த மொதல் ஃபோர்ஸ் நமக்கு என்ன இருக்குது, 10 நியூட்டனுங்க. அந்த 10 நியூட்டன் டிவைடட் பை 2ங்க. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு வாட், 5 நியூட்டன். அப்போது இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில நம்ம வந்து -6 மைக்ரோகூலமை ஆட் பண்ணும்போது என்னுடைய ஃபோர்ஸ் வந்து அப்படியே பாதியை குறைஞ்சிருது. சரியா? ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ஆன்சர். ஸோ அவர் ஆப்ஷன் இஸ் சி இஸ் அவர் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ரைட். ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாரு. அடுத்த ப்ராப்ளம் இன்னமும் ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான், உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. என்ன கேட்குறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. The ratio of magnitude of electrostatic force and gravitational force for an electron and proton. கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. electrostatic force அப்படின்றப்போ K times Q1 Q2 by R². ரைட். gravitational force அப்படின்னு சொல்லும்போது G M1 M2 by R². இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். கரெக்டா? ஸோ என்ன கேட்குறாங்க, the ratio between both the thing. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன ஆஃப் எலக்ட்ரான் அண்டு ப்ரோட்டான். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்ன 1.6, அதாவது -10⁻⁻19 கூலும். இதே வந்து புரோட்டான் அப்படின்னு சொல்லும்போது இதே வேல்யூ நமக்கு பாசிட்டிவ்ல வரும். அண்ட் அதே மாதிரி மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வந்து
9.1 10 to the power minus 31 kg. இதை நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக நீங்கள் மறக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் பார்த்தீங்கன்னா 1.66 10 to the power minus 11. சரிங்களா, சாரி 27. ரைட். ஸோ இதுதான் வந்து நமக்கு மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான். இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த ரெண்டு இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக கேட்டிருக்காங்க. இதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாங்க. ஸோ FE divided by FG, ஏன்னா இதனுடைய ரேஷியோ. FE என்ன, K Q1 Q2 by R ஸ்கொயர். அப்போ இது எப்படி எழுதலாம், R ஸ்கொயர் G M1 M2. சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பாருங்களேன். இப்போ இந்த இதுவும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ K உடைய வேல்யூ என்ன, 9 into 10 to the power 9. உங்களுக்கே தெரியும். Q1 என்ன, சார்ஜ். வாட் இஸ் த சார்ஜுங்க, 1.6 10 to the power minus 19. ஏன்னா எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கு இடையில இருக்கிறது தான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 1.6 10 to the power minus 19. அப்படியே ஹோல் டிவைடட் பை G. கேபிட்டல் G என்ன, கேபிட்டல் ஜிடியோட வேல்யூ வந்து நான் முன்னாடியே சொன்னேன், 6.6 10 to the power minus 11 அப்படின்னு சொல்லிட்டு. M1 என்ன, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் வச்சுக்கலாம், 10 to the power minus 31. அடுத்து என்ன, M2 என்ன, மாஸ் ஆஃப் த புரோட்டானுங்க, 1.66 10 to the power minus 27. அவ்வளோதான். இது அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. யூ வில் கெட் த வேல்யூ டு பி 2.4 10 to the power ப்ளஸ் தாங்க, ப்ளஸ் தான் 39. ஸோ இதுதான் வந்து FEக்கும் FGக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ. ரைட், அந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ இதுதான். ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நீங்கள் இதை நீங்கள் பொறுமையாக அப்சர்வ் பண்ணீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். சரியா, நான் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். ரைட். ஸோ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். அடுத்து பாருங்களேன், இது ரொம்ப சப்பையான ஒரு ப்ராப்ளம்ங்க. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர், வென் யூ லூஸ் யுவர் மோட்டிவேஷன், நம்மளுடைய ஒயிட் கோட், திங்க் அபவுட் இட். அந்த ஒயிட் கோட்டில் நம்ம போகும்போது எப்படி மாசா செம்மையாக கெத்தாக இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் மறக்கவே கூடாது. த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிங் ஃபோர்ஸ். அப்போ அட்ராக்டிங்னா கண்டிப்பாக அன்லைக் சார்ஜஸ் தாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ட், அந்த வேர்டு வரும்போது யூ ஹேவ் டு ரெக்கக்னைஸ் அட்ராக்டிங் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் ஸ்பியர் ஆஃப் சார்ஜ். அப்போ Q1 அப்படின்னு வச்சுப்போம், தட் இஸ் நத்திங் பட் -2 மைக்ரோ கூலும். சாரி, ப்ளஸ் தான் சொல்லியிருக்கேன், 0.2ன்றது மைனஸ்ன்னு சொல்லிட்டேன், சாரி, 0.2 மைக்ரோ கூலும். அடுத்து பாருங்கள், டியூ டு அனதர் சார்ஜ் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு -4, அதாவது 0.4 மைக்ரோ கூலும். அண்ட் அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஏர் இஸ் 0.4 நியூட்டன். நியூட்டன்ன்றது என்ன, ஃபோர்ஸினுடைய யூனிட். அப்போ ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 0.4 நியூட்டன். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரி, இங்கே ஃபோர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணல, ஆனால் நியூட்டன் அப்படின்றது ஃபோர்ஸினுடைய யூனிட். ஸோ அதனால நான் ஃபோர்ஸ்ன்னு போட்டேன். அப்போ என்ன கேட்குறாங்க, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்பியர். அப்போ டிஸ்டன்ஸ் என்னது பார்த்தம்பி. அப்போ அதே தாங்க, we are going to use the same formula, F equal to K times Q1 Q2 by R square. ஸோ இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்க. we need R square. ஸோ அப்போது K times Q1 Q2 by what by force. அப்போ K என்ன, 9 into 10 to the power 9. Q1 என்ன, Q1 பார்த்தீங்கன்னா நமக்கு கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க 0.2 10 to the power மைக்ரோ அப்படின்றதுனால -6. அடுத்து பார்த்தீங்கன்னா Q2 பாருங்களேன், அதே தான் 0.4 10 to the power -6 மைக்ரோ அப்படின்றதுனால அந்த ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 0.4. இதுவும் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போது 9 into 0.8 பார்த்தீங்கன்னா நமக்கு 1.8 10 to the power வாட் கம்ஸ் 12. இது 12, இது 3, அப்போ -3 அப்படின்னு வரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா R ஸ்கொயருங்க. அப்போ R which is equal to √1.8 10 to the power -3 அப்படின்னு வரும். நல்லா கவனிங்க, நான் ஸ்கொயர் ரூட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பேன், அந்த லாங் டிவிஷன் மெத்தட். ஸோ என்ன நம்பராக இருந்தாலும் சரி, எவ்வளோ டெசிமலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஹோல் நம்பராக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்கொயர் ரூட்டை எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரைட். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் மெத்தடை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்கொயர் ரூட் மெத்தட் என்னன்றதை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக கொடுக்குறேன். நீங்கள் அதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் இதை சால்வ் பண்ணி பாருங்கள். இதனுடைய விடை இதுவாக தான் இருக்கும், இதுதான் வரும்.
நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். இல்லை உங்களுக்கு தெரியும்னா லாங் டிவிஷன் மெத்தட் படி யூ கேன் சால்வ், யூ வில் கெட் திஸ் ஆன்சர். ரைட்? நம்ம வந்து வெறுமனே சொல்லலை, அந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, வாட் எவர் த நம்பர், டெசிமலாக இருந்தாலும் சரி, ஹோல் நம்பராக இருந்தாலும் சரி, நான் அதை சொல்லி கொடுத்துருக்கேன், வீடியோவாகவும் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் சும்மா சொல்லலை, அது எடுத்தால் டைம் ஆகும். அதனால் அந்த ஸ்கொயர் ரூட் மெத்தட் எப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவர் ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும், ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடையாக நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். லெட் அஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் டாபிக், நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எஸ், ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்களேன். அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் அ கிவன் கூலமிக் ஃபோர்ஸ், கூலமிக் ஃபோர்ஸ் கண்டிப்பாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் தான். ஸோ என்ன கேட்குறாங்க, த அக்சலரேஷன் ஆஃப் தி எலக்ட்ரான். அப்போ அக்சலரேஷன் ஆஃப் தி எலக்ட்ரான் என்ன சொல்லியிருக்காங்க, 2.5 10 to the power 22 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஏன்னா அக்சலரேஷன் இல்லையா, ரைட்? ஸோ அடுத்து பாருங்க, then the magnitude of the acceleration of proton is what? Under the same force. You just note the word exactly, my dear children. Under same force. அதாவது எலக்ட்ரானுக்கு நீ என்ன ஃபோர்ஸ் கொடுத்து அக்சலரேட் பண்ணுறியோ அதே ஃபோர்ஸை நான் புரோட்டானுக்கு கொடுத்தேன்னா புரோட்டானுடைய அக்சலரேஷன் என்ன. நல்ல தெளிவாக பாருங்கள். அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிவன் கூலமிக் ஃபோர்ஸ் the acceleration of the electron வந்து பார்த்தீங்கன்னா 2.5 10 to the power 22 meter per second square. Then the magnitude of acceleration of the proton under the action of same force என்ன. அப்போ என்ன கேட்குறாங்க, புரோட்டானுடைய acceleration என்ன. We have a general formula F which is equal to ma. ரைட்? இதை வந்து நம்ம நியூட்டன் செகண்ட் லால படிச்சிருக்கிறோம். law of motion ரொம்ப முக்கியமான சாப்டர் அது, கைனமேட்டிக்ஸில் வரக்கூடிய சாப்டர். கைனமேட்டிக்ஸ் இன் த சென்ஸ், சாரி, மெக்கானிக்ஸ். நீட்டில் மெக்கானிக்ஸில் ரொம்பவே ஹை வெயிட்டேஜ் உள்ள ஒரு சாப்டர்னா அது லா ஆஃப் மோஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் F ஈக்குவல் டு ma. நம்ம என்ன சொல்கிறாங்க, ரெண்டுமே ஃபோர்ஸுங்க. ரைட்? ஸோ அந்த எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் புரோட்டானுக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் சேமுங்க. அப்போது எலக்ட்ரான் ME AE MP AP, நமக்கு என்ன தேவை, acceleration of proton. So ME MA sorry AE divided by A மாற்றி எழுதிட்டேன். ஸோ பை MP. அதாவது இந்த AP மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டேன், இந்த MP இப்படி கொண்டு போயிட்டேன், அதான் போட்டிருக்கேன். ஸோ கன்ஃபியூஷன், குவைட் கன்ஃபியூஷன். அப்போ என்ன சொல்லலாம், AP நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். mass of the electron is what, 9.1 10 to the power minus 31. Very good. Then acceleration கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க 2.5 10 to the power 22. Fantastic. Then பார்த்தீங்கன்னா mass of the proton, and yeah, of course we know that 1.66 10 to the power minus 27 kg. ஸோ நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சிருச்சு. when you solve you will get one value, and அந்த வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா it is approximately, you will get the value to be 1.36 10 to the power 19 meter per second square. சார் இங்கே ஆப்ஷனே அந்த மாதிரி இல்லையே சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஜஸ்ட் கோ வித் த நியரஸ்ட் வேல்யூ. இது ரொம்ப முக்கியங்க. நியரஸ்ட் வேல்யூ இங்கே இப்போ ப்ளஸ் 19, நமக்கு ஆப்ஷன் ஏ மைனஸ் 19 கண்டிப்பாக அது கிடையாது. ரெண்டாவது ஆப்ஷன் பாரு 31, அதுவும் கிடையாது. நாலாவது ஆப்ஷன் பாரு 27, அதுவும் கிடையாது. அப்போ 19 10 to the power 19ல நியரஸ்ட் என்ன இருக்குது, ஆப்ஷன் சி தான். ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு வந்து சரியான விடை. உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது எக்ஸாக்டான பதில் கண்டிப்பாக கிடைக்காது, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அந்த மாதிரி தான் வரும். ஸோ செக் அவுட் த பவர் டேர்ம் ப்ராப்பர்லி, தென் யூ கேன் சூஸ் த ஆப்ஷன். ஸோ நமக்கு இதுக்கு என்ன விடை அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5 10 to the power minus ப்ளஸ் 19 மீட்டர் per second ஸ்கொயர் தான் நமக்கு சரியான விடையாக இருக்குது. ரைட்? இது வந்து உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, த அக்சலரேஷன். எப்படி, த அக்சலரேஷன் ஃபார் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் டியூ டு எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் ஆஃப் தேர் மியூச்சுவல் அட்ராக்ஷன். அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜஸ். என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரானுங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, புரோட்டானுங்க. எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கே தெரியும் positive charge due to electrical force of their mutual attraction, and they are 1 Armstrong. Armstrong என்றது என்னங்க, Armstrong என்றது 10 to the power minus 10 அர்த்தம். அப்போ 1 into 10 to the power minus 10
மீட்டர். அப்போ யூ கேன் சிம்பிளி ரைட் 10 to the power 10 மட்டும் போட்டால் போதும், ஏன்னா இன்ட்டு 1 தானே. ஸோ பெருசாக வரும், வித்தியாசம் கிடையாது. திஸ் இஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரான் அண்ட் த ப்ரோட்டான். என்ன கேட்குறாங்க, வாட் தே ஆர் ஆஸ்கிங், என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே ஆர் ஆஸ்கிங் த acceleration for electron and proton தான் நமக்கு கேட்குறாங்க. அதே ஃபார்முலா தாங்க, acceleration which is equal to F by m. இது எலக்ட்ரானா acceleration of electron which is equal to F by me. இதே வந்து புரோட்டானா இருந்தா acceleration of proton which is equal to F by mp. ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஆனால் இங்கே ஃபோர்ஸ் எங்கே இருக்கு, வேர் இஸ் த ஃபோர்ஸ் அப்படின்னா ரொம்பவே முழிக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் இந்த ஃபோர்ஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ரெண்டு சார்ஜ் கடையில் k டைம்ஸ் q1 q2 by r ஸ்கொயர். k என்ன 9 into 10 to the power 9. q1 என்ன, q1 வந்து நமக்கு தெரியுமே, என்னது சார்ஜ், என்ன சார்ஜ், எலக்ட்ரானோ இல்லை ப்ரோட்டானோ, ரெண்டுமே சேம் தான். 1.6 10 to the power minus 19, 1.6 10 to the power minus 19, அதாவது q1 q2 எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான். ஆர்ன்றது என்னங்க டிஸ்டன்ஸ், 10 to the power minus 10, சிம்பிள். இது அப்படியே மேலே தூக்கிட்டு போய்ட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ என்னடா அது வந்து ப்ளஸ் 10 மாறிடும். அப்போ இது ரெண்டு கடையில் -9 இருக்கும். இதோட இது இதுவும் அப்போ கேன்சல் ஆகிடும். கரெக்ட், இது +9 அது -9. அப்போ 10 to the power -10 -19 மட்டும் இருக்குது. இது ரெண்டுத்தையும் மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணு, யூ வில் கெட் ஒன் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ இன்ட்டு 10 to the power -19. சரியா, ரைட். இது வந்து ஸ்கொயர் டேர்ம், ஐம் ரியலி சாரி, இது வந்து ஸ்கொயர் டேர்மாக இருக்கும். அப்போனா வந்து எனக்கு இது +20 ஆயிருக்கும் இல்லையா, +20. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன இருக்கும், 1 தான் இருக்கும், ரைட். அண்ட் அதோட இது சேர்த்தா இது +9, இது +1, அப்போ இது என்ன 10. இது பாரு -19, அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன வரும், -9 தாங்க வரும். அப்போ இது 3 1.6 9 மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணு, then you will get the value to be 2.3 into 10 to the power 8 Newton, and this is the force. Of course you know what is going to happen next. உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்ன தெரியும், நமக்கு வந்து acceleration of the electron, acceleration of the proton, அதான் நமக்கு கேட்குறாங்க, ரைட். ஸோ how we can find acceleration of electron அப்படின்னு சொல்லும்போது force, so 2.3 10 to the power -8, and mass of the electron 9.1 10 to the power -31, and mass of the proton அப்படின்னு சொல்லும்போது அதே force தான் 2.3 10 to the power -8, and then what is the mass 1.66 10 to the power -27. செம்ம சிம்பிள், ரைட், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி டெசிமலில் வரும்போது இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு கேல்குலேட். ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஜஸ்ட் மல்டிப்ளை பை 10, இங்கே மல்டிப்ளை பை 10, அப்போ இது ஹோல் நம்பர் ஆகிடும். அப்போ 23 டிவைடட் பை 91 மாறிடும். இப்போது இதை கம்பேர் பண்ணும்போது இதோடைய கேல்குலேஷன் ரொம்ப சிம்பிள். யூ கேன் கோ பை திஸ் வே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 1.66 இருக்குது. அப்போ யூ ஜஸ்ட் மல்டிப்ளை பை 100, அண்ட் இங்கே மல்டிப்ளை பை 100, அப்போ இது 230 மாறிடும். இது பார்த்தீங்கன்னா 166. Now you just calculate, it will be very easy. So finally you will get the value to be like this. எப்படி வரும், 0.2527 10 to the power 23 ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா you will get the value to be 1.377 10 to the power 19 அப்படின்னு வரும். இதனுடைய அப்ராக்சிமேட் வேல்யூ நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குது செக் பண்ணுங்க, ரைட். And you can round off this to 1.4 also, depend upon the optionங்க. ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய சரியான விடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடையாக இருக்குது. we cannot say option D. ஏன்னா இங்கே பாருங்களேன், 10 to the power 19, அதாவது இந்த இதை பார்க்குறேன், acceleration of the proton 10 to the power 19 ப்ளஸ், அப்போ 10 to the power 19 மேபி நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமோ அப்படின்னு நம்ம தேடும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நமக்கு எலக்ட்ரானுடைய அக்சலரேஷன் வந்து 2.5ல் இருக்குது, கரெக்டாக. அப்போது ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் பியும் கிடையாது, ஆப்ஷன் சி தான் ஒரே வழி. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா புரியும். அப்போ ஆப்ஷன் டியில் எலக்ட்ரானுடைய அக்சலரேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நமக்கு பாருங்கள், அந்த பவர் டேர்ம் பாருங்கள், இங்கே பவர் டேர்ம் 23, அங்கே பவர் டேர்ம் பாரு ஆப்ஷன் டியில் 18, அப்போ இது கிடையாது இல்லையா, ரொம்ப சிம்பிள். ஸோ அவர் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் டி, சாரி ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை, சரிங்களா. ஆப்ஷன் சி தான் நமக்கு வந்து சரியான விடையாக நமக்கு இருக்குது. ஸோ இது வரைக்கும் so far நம்ம பார்த்த கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூலம்ஸ் லால வரக்கூடிய கான்செப்ட். இப்போ நம்ம மல்டிபிள் சார்ஜஸ், ரைட். இப்போ இந்த மல்டிபிள் சார்ஜஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப 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 சிம்பிள்,
நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பொறுமையாக கவனிங்க. திங்க் அபவுட் த ஒயிட் கோட். யூ டு நாட் லூஸ் யுவர் மோட்டிவேஷன். ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்கள் இன்னைக்கு செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு சரியான பலனை கொடுக்க போகுது. திங்க் அபவுட் இட். ஸோ சக்ஸஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்களுடைய லட்சியத்துக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் கஷ்டமாக இருந்தாலும் அவங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய பெயின், இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த ரிஜெக்ஷன், இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த ஃபெயிலியர்ஸை அவங்க பெருசாக பொருட்படுத்தாமல் அவங்களுடைய லட்சியத்துக்காக தான் அவங்க போராடுவாங்க. அதே தான் நீங்களும் பண்ண போகிறீங்க. இன்னைக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஃபார்முலாஸ், everything is going to be easy when you practice daily, right? So that is very important. I just want to share those things. இப்போ நம்ம கான்செப்ட்டுக்குள்ளே போகலாம். என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறீங்கன்னா, 2 charges q and -3q are fixed on x-axis separated by distance d. டயக்ராம்லேயே கொடுத்துருக்கு இல்லையா? டயக்ராம்லேயே நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள். q அப்படின்ற ஒரு சார்ஜும் -3 அப்படின்ற ஒரு சார்ஜும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட், ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் d. இப்போ கேள்வியை நல்லா கவனிங்க. வேர் ஷுட் அ தேர்ட் சார்ஜ், மூணாவது சார்ஜ் 2q பி பிளேஸ்ட் ஃப்ரம் ஏ பாயிண்ட்ல இருந்து இந்த 2q அப்படின்ற ஒரு சார்ஜை நான் எங்கே பிளேஸ் பண்ணால் அந்த அதாவது மூணாவது சார்ஜ் மேலே பாருங்க, will not experience any force. எந்த ஃபோர்ஸுமே இருக்கக்கூடாது. அப்போ நான் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம்? நீங்களே அசம்ஷன் பண்ணி பாருங்கள், அசியூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இங்கே பாருங்கள், இது என்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்குது. ஸோ இது q. இன்னொரு சார்ஜ் பார்த்தீங்கன்னா -3q. இந்த 2 சார்ஜ் இருக்குது. இந்த 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா d அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இந்த 2 சார்ஜுக்கு இடையில நல்லா கவனிங்க. இந்த 2 சார்ஜுக்கு இடையில இப்போ நான் ஒரு சார்ஜை பிளேஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இங்கே பிளேஸ் பண்ணுறேன். இங்கே பிளேஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இந்த சார்ஜ்னாலேயும் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். கரெக்டாக? ஸோ இது ஈக்குவலிபிரியம் பொசிஷனில் பிளேஸ் பண்ணுறது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல இப்போ நான் பிளேஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போது இந்த இடத்துல நான் 2q பிளேஸ் பண்ணும்போது இதுக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் இதுக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல். அப்போது ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆகும்போது இந்த 2q அப்படின்ற சார்ஜுக்கு மேலே எல்லா ஃபோர்ஸுமே, அதாவது நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெட் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் வாட்? 0. நெட் ஃபோர்ஸ் என்னவாயிடும்? 0வா மாறிடும். ரைட்டா? ஸோ அது எப்படி, ஹவு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அண்ட் எந்த டிஸ்டன்ஸில் பிளேஸ் பண்ணணும், அட் வாட் டிஸ்டன்ஸ், அதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான கேள்வி. எந்த டிஸ்டன்ஸ்லப்பா நம்ம பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரைட், பொறுமையாக அப்சர்வ் பண்ணுங்கள். திஸ் இஸ் வெரி சிம்பிள் ப்ராப்ளம். இங்கே பாரு, இந்த 2 சார்ஜ், அதாவது q அண்ட் -3q. சரியா? இந்த 2 சார்ஜ் we always consider the magnitude. ஓகே, ஸோ இந்த சார்ஜ் அந்த 2q மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது, இந்த சார்ஜ் இந்த 2qக்கு மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த சார்ஜ் பேலன்ஸ்டு ஸ்டேட். புரியும்? தெளிவாக தான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. 2q அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்குது, qன்ற ஒரு சார்ஜ் இருக்குது, -3qன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜில் நெட் ஃபோர்ஸ் ஷுட் பி 0. ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்போ இந்த சார்ஜ் இதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும், மாற்றமே இல்லை. இந்த சார்ஜும் இதுக்கு மேலே ஒரு கண்டிப்பாக ஃபோர்ஸ் கொடுக்கும், மாற்றமே கிடையாது. ஆனால் இந்த 2 ஃபோர்ஸுமே எப்படி இருக்கணும்? பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்போ பேலன்ஸ்டாக இருக்கணும்னா இந்த 2 ஃபோர்ஸுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்போது we can write F1 which is equal to F2 இல்லையா? F1 equal to F2. அப்போ F1 அப்படின்றது என்ன? K 2Q, அதாவது Q. ஸோ Q2ன்றதை நான் இதை எடுத்துக்கிறேன். பை அதனுடைய டிஸ்டன்ஸு r² வச்சுப்போம். அப்போ இந்த டிஸ்டன்ஸை நான் rன்னு அசியூம் பண்ணுறேன். ரைட், அந்த டிஸ்டன்ஸை நான் rன்னு அசியூம் பண்ணுறேன். அடுத்து இந்த ஃபோர்ஸ் இதுக்கு மேலே, அப்போ K 3Q, இது என்ன 2Q டிவைடட் பை இந்த இந்த சார்ஜுகளே இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸில் டின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருந்து இங்கே போகணும்.
அப்போ d plus r, அப்போ r plus d the whole square. சரிதானே? k cancel. 2q cancel. q cancel. அப்போ நமக்கு என்ன இருக்கு? 1 by r square equal to 3 by r plus d the whole square. Simple. Right? அப்போ அப்படியே cross multiply பண்ணு. அப்போ என்ன ஆயிடும்? r plus d whole square equal to 3r square. இது எப்படி எழுதலாம்? r square plus d square plus 2rd equal to 3r square. எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடு. எப்படி மாறிடும்? 3r square minus r square minus d square minus 2rd equal to 0. இது ரெண்டுத்தையும் என்ன சொல்லலாம்? And that is nothing but 2r square. சரிதானே? minus 2rd minus d square equal to 0. இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த rக்கு ரெண்டு வேல்யூ இருக்க போகுது. அந்த ரெண்டு வேல்யூ என்ன? உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல ரைட், ஸோ இந்த இடத்துல we will be using quadratic equation. உங்களுக்கு தெரியும் b plus or minus root over, கரெக்டா? b square minus 4ac divided by 2a whole divided. சரிதானே? இந்த b என்ன? இதுங்க. ரைட், 2d தான் b. ரைட்டா? a என்ன? 2. சரிதானே? c என்ன? minus d. சரியா? ரைட், அப்போ இதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். Right, so yes, we do not have that space. Yeah, let me erase this part. Erase all this on slide. Okay, right. So நமக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? b plus or minus root over b square, கரெக்டா? minus 4ac divided by 2a. b ன்றதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? minus b அப்படின்றத minus 2d ன்னு சொல்லியிருக்கோம். a அப்படின்றத 2 ன்னு சொல்லியிருக்கோம். c என்ன சொல்லியிருக்கோம்? minus d ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. b என்ன? 2d. சரியா? b ன்றது 2d plus or minus root over b ஸ்கொயர் என்ன? அதே தாங்க 2d னா அப்போ 4d ஸ்கொயர் minus 4 times a என்ன? 2. c என்ன? minus d ஸ்கொயர் divided by 2a. 2a என்ன? 2. இப்போ அப்படியே சிம்பிளிஃபை பண்ண 2d plus or minus root over 4d ஸ்கொயர். இங்கே பாரு, 4 2s are 8. இது minus d ஸ்கொயர், அப்போ minus 8d ஸ்கொயர். இந்த மைனஸோட சேர்த்தா plus 8d ஸ்கொயர் divided by 4. இந்த 4 வந்து ரெண்டுத்துக்கும் காமனு. அப்போ 2d divided by 4 plus or minus root over இது என்ன ஆயிடுச்சு? 12d ஸ்கொயர் by 4. சரிதானே? கரெக்டா? அப்போ இதை நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம்? இது வந்து 1 டைம், இது 3 டைம். அப்போ ஐ கேன் சே தட் 2dன்றதை d by 2 ன்னு சொல்லலாமா? ஏன்னா இதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் 3d ஸ்கொயர், இது ரூட்டை விட்டு வெளியே எடுத்தா d by 2 ப்ளஸ் 3 ரூட் d ஸ்கொயர் இருக்குது ரூட் உள்ள, அப்போ அது வெளியே பிடிச்சினா d. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது? நம்மளுடைய சரியான விடை எங்கே இருக்குது? நம்முடைய சரியான விடை இதுதான். சரியா? திஸ் இஸ் அவர் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து நான் இன்க்ளூட் பண்ணலை. சரியா? ஸோ பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக இதோட கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அடுத்த ப்ராப்ளம். ஸோ அடுத்து ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்சிஆர்டி எக்ஸாம்பிளுங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் என்சிஆர்டி, இது நம்ம பார்க்குறது எல்லாமே எம்டிஜி புக்கில் இருந்து தான் எடுத்தது. சரியா? எம்டிஜி புக்கில் இருந்து, அப்புறம் வந்து ஒரு சில என்சிஆர்டி புக்கில் இருந்து தான் எடுத்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 1.9 கொடுத்துருப்பாங்க. 3 சார்ஜ். இதை நான் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் இந்த ப்ராப்ளம் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ வில் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க, நமக்கு வந்து 3 சார்ஜ் இருக்குது. ஸோ மைனஸ் கியூ, இது வந்து ப்ளஸ் கியூ, இது வந்து ப்ளஸ் கியூ.
சரி, அந்த 3 சார்ஜ் வந்து 3 வெர்டிசஸ் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா அதனுடைய லென்த் வந்து கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். L கொஷினில் கொடுத்தாச்சு. ஈச் சைடு L. The sum of force acting on each charge. What is the total force அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் வந்து ஆப்வியஸ்லி 0 தான். ஹவ், அதுதான் விஷயமே. பாருங்கள், இந்த சார்ஜ் மேலே இவர் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பாரு, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இந்த சார்ஜ் நெகட்டிவ், இந்த சார்ஜ் பாசிட்டிவ். அப்போ இதில் இப்படி தான் ஃபோர்ஸ் இருக்கும். இது பாசிட்டிவ், இந்த சார்ஜ் வந்து இப்படி ரிப்பல்சிவ், இந்த சார்ஜ் வந்து இப்படி அட்ராக்டிவ். இதனுடைய ரிசல்டன்ட் இங்கே வரும், இதனுடைய ரிசல்டன்ட் இங்கே வரும். கரெக்டாக? அப்போ நெட் ஃபோர்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த 2 சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எங்கே இருக்குது? ரைட். ஸோ யா, அஃப்கோர்ஸ் இப்படி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா யா, இப்படி தான் அப்போ இதனுடைய ரிசல்டன்ட் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். ரைட். அப்போது இந்த ஆங்கிள் என்ன? 120 டிகிரி. ஏன்னா இது 60 டிகிரி, இதுவும் 60 டிகிரி, இதுவும் 60 டிகிரி தான் இந்த மொத்தமாக. அப்போ ஸ்ட்ரைட் லைன்னா இது 60னா இது என்னது? 180 minus 60 which is nothing but 120 டிகிரி. இதுவும் பார்த்தீங்கன்னா 120 டிகிரி, இது வந்து 60 டிகிரி. சரி, இதை நீங்கள் பொறுமையாக பாருங்கள். நான் இதை ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது நமக்கு வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸாம்பிள் 1.9 or 1.7, ஐம் நாட் ஷூர் அபவுட் தட். பட் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான், அதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரி, இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் இதனுடைய கான்செப்ட்டு. ஸோ பைசெக்டிங் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இது எப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்குது, இது இந்த ஃபோர்ஸ், அதாவது இந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, இந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ரைட். இந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ரைட். இதனுடைய ரிசல்டன்ட் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். ரெண்டுமே ஆப்போசிட்டு. ஸோ 0ன்னு சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். சரி, பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக புரியும். ரைட். இதுவும் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. இது உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. யூ நோ திஸ் வெரி வெல். 4 பாயிண்ட் சார்ஜஸ் Q, அதாவது ABCD கார்னரில் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. 10 சென்டிமீட்டர் சைட்ஸ், ஸ்கொயர்னா சேம் சைடு தான். The force on charge 1 microcoulomb placed at the center. ஸோ நமக்கு வந்து 4 சார்ஜ் 4 கார்னரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 microcoulomb. இப்போ இந்த சார்ஜ் மேலே இந்த 4 சார்ஜ் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இப்போ மைனஸ், அதாவது இந்த சார்ஜ் எடுப்போம். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜு, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கும் இது என்ன பண்ணும்? இதை வந்து இப்படி ரிப்பல் பண்ணும். சரியா? இப்போது இங்கே பாருங்கள், இது வந்து +3. அதே தான் இந்த சார்ஜ் வந்து என்ன பண்ணும்? இந்த சார்ஜ் வந்து இதுக்கு மேலே இப்படி ரிப்பல் பண்ணும். இது -4 கூலும், இது வந்து 1 மைக்ரோகூலும். இது மைனஸ், இது ப்ளஸ். அப்போ இது என்ன பண்ணும்? இதை அப்படியே அட்ராக்ட் பண்ணும். இது பேர் மைனஸ்ஸு. அப்போ இது என்ன பண்ணும்? இது இப்படி அட்ராக்ட் பண்ணும். இந்த 2 ஃபோர்ஸுமே ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல், கேன்சல் ஆகிடுச்சு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல், கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 0. சரியா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். அடுத்து போகலாம். ரைட். ஸோ அடுத்து பாருங்கள். அடுத்து ரொம்பவே சிம்பிள். வாட் இஸ் த ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 ஸ்மால் சார்ஜ்டு ஸ்பியர்? சரியா? 2 ஸ்மால் சார்ஜ்டு ஸ்பியர் இருக்குது. அந்த 2 ஸ்மால் சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நம்ம வந்து கூலும் ஃபோர்ஸில் நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான், அதே கான்செப்ட் தான், ஒன்றுமே கிடையாது. என்ன சொல்கிறாங்க? Q1 கொடுத்துருக்கு 2 × 10⁻⁻7, Q2 கொடுத்துருக்கு 3 × 10⁻⁻7. அண்ட் அந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு 30 சென்டிமீட்டர். 30னா அப்போ -2 மீட்டர். They're asking the force. We know that F which is equal to K Q1 Q2 by R square. K உடைய வேல்யூ 9 × 10⁻9, Q1 உடைய வேல்யூ 2 × 10⁻7, Q2 ன்றது 3 × 10⁻7, and the distance between them is 30 × 10⁻2. You just get the solution. சரியா? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான விடை என்ன இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஐ ஹோப் யூ வில் டூ திஸ், பிகாஸ் இன்றைக்கி ஒர்க் பண்ணுறோம், நாளைக்கு வந்து நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம். ஸோ இதனுடைய ஃபோர்ஸ் வேல்யூ என்ன இருக்குன்றதை நான் சொல்ல விரும்பலை. நீங்களே முயற்சி பண்ணி இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா,
the sum of 2 point charges, right? The sum of 2 point charges என்ன சொல்றாங்க? சம்முங்க. சம்னா ரெண்டு சார்ஜ் q1 plus q2 உடைய வேல்யூ என்ன சொல்றாங்க? 7 மைக்ரோ கூலும். நல்லா கவனிங்க கேள்வியை. they repel each other. அப்போ கண்டிப்பா q1 ம் பாசிட்டிவ் தான், q2 ம் பாசிட்டிவ் தான். நல்லா கவனிங்க. repel each other. and அந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் 1 நியூட்டன். and அது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய distance 30 cm, so -2 meter. calculate the value of each charge. charge னுடைய வேல்யூ இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு இல்லையா? சிம்பிள், ரொம்ப சிம்பிள். சப்போஸ் q1 x அப்படின்ற ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறேன். அப்ப q2 obviously என்னவா இருக்கும்? q2 என்னவா இருக்கும்? டோட்டல்ல -x தான் q2 ஆ இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த ரெண்டு சார்ஜை ஆட் பண்ணா எனக்கு 7 மைக்ரோ கூலும் கிடைக்கணும். சரியா? சப்போஸ் நான் q1 x ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு q2ன்றது x - 7 ன்னு எடுக்க முடியாது என்னால. கரெக்ட்டா? ரைட், இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ 7 - x எடுத்தா எனக்கு q2 உடைய வேல்யூ கிடைச்சிரும். அப்போ இந்த மாதிரி q1 என்ன q2 என்னன்னு நான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் சார்ஜ், இதுதான் செகண்ட் சார்ஜ். யூ ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் த சேம் வே. k q1 q2 r ஸ்கொயர். k வந்து 9 × 10⁻9, q1 என்ன x, அது என்னது மைக்ரோ தான், அப்போ 10⁻−6. அடுத்து பாருங்க 7 - x, ரைட், 10⁻−6 டிவைடட் பை அந்த டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு சொல்லியிருக்காங்களா டிஸ்டன்ஸு? எஸ், 30. இங்கே இருக்கு பாரு, 30 × 10⁻−2 ஸ்கொயர். அண்ட் இந்த ஃபோர்ஸ் கொடுத்துருக்குறாங்களா, அஃப்கோர்ஸ் அது 1 நியூட்டன் தான், அப்போ 1 தான். சரியா? இப்போ அதை அப்படியே நார்மலாக சால்வ் பண்ணுங்க. ரைட், ஸோ வாட் யூ வில் கெட்? யூ வில் கெட் த சிம்பிள் திங். என்ன வரும் அப்படின்னா 0.3 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து என்ன ஆயிடுச்சு? ஸோ 9 × 10⁻−2 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், which is equal to 9 × 10⁻9. சரியா? நமக்கு வந்து நமக்கு அந்த டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டேர்மில் வந்து இட் இஸ் காமன். ஸோ 10⁻−6 10⁻−6 எல்லாமே காமனு. ஸோ ஐ கேன் ரைட் தட் as 10 × -12, அதாவது 10⁻−12. ஸோ நமக்கு மிச்சம் இருக்கிறது x 7 - x. சரியா? இந்த 0.3 இருந்ததில்ல, ஸோ அதை வந்து நான் அடுத்த பக்கம் கொண்டு போயிட்டேன். நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது 0.3 × 0.3ன்னு இருக்கும். ஸோ 9. ஸோ it obviously comes like 0. சாரி 9. அப்போ இது 0 ஆகிடும். இது வந்து என்ன ஆயிடுச்சு? 0 ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆகிடுச்சு. ஸோ 009ன்னு வரும். ஸோ 2 டெசிமல் 0.009 வரும். இதை தான் வந்து நான் 9 × 10⁻12 அப்படின்னு -2ன்னு எழுதியிருக்கேன். -2. சரி, 10⁻−2ன்னு எழுதியிருக்கேன். அதாவது இந்த 0.09ல் மல்டிப்ளை பை 100 டிவைட் பை 100. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணனா 9 ஆகிடும். இந்த இது வந்து மேலே போயிடுச்சு 10⁻−2. கொஞ்சம் புரியணுன்றதுக்காக. சரியா? அப்போ 10⁻−6 இருந்து அதை வந்து நான் இப்படி எழுதிட்டேன். புரிஞ்சிருக்கும்ப்பா, இதை நான் சொல்லிட்டேன். சரியா? ஸோ இது வந்து நான் சொல்லலாம், திஸ் இஸ் நத்திங் பட் 10. கரெக்டா? ஸோ இது வந்து என்னது? 10 = x டைம்ஸ் 7 - x. சரியா? அப்போ இது எப்படி எழுதலாம்? ஐ கேன் சிம்பிளி ரைட் x ஸ்கொயர், சரி, -x² 7x = 10ன்னு வரும். ஸோ இதை வந்து x² - 7x + 10ன்னு எழுதிக்கலாம், = 0. இப்போது இது உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. x வந்து -2, x வந்து 5 = 0ன்னு வரும். அப்போ x உடைய வேல்யூ 2 இருந்தால் இந்த டேர்ம், ரைட். ஸோ இது வந்து q1 அப்படின்னா q2 பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எனக்கு 5 மைக்ரோ கூலமாக தான் இருக்கும். சரி, இது வந்து q1, இது வந்து x - 7ல். ஸோ இது ஆப்வியஸ்லி q2 தான் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ எனக்கு 2 சார்ஜ் பார்த்தீங்கன்னா q2 ஆர் q1 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மைக்ரோ கூலும், அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மைக்ரோ கூலும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு 7 மைக்ரோ கூலும்.
ரிப்பல் ஈச் அதர் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் தான். முடிஞ்சதா? ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சதா? ரைட். ஸோ அடுத்த ப்ராப்ளம் நம்ம போகலாம். ஸோ அடுத்து இன்னமும் ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ என்னன்றதை நம்ம பார்க்கலாம். 2 charges of each plus q unit are placed along a line. A third charge minus q is placed between them. அப்போ என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட ப்ளஸ் q அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குது, 2 சார்ஜ் இருக்குது. அந்த 2 சார்ஜுக்கு இடையில நான் இன்னொரு சார்ஜை கொண்டு வர்றேன், அதை மைனஸ் க்யூன்னு சொல்கிறேன். இது என்ன சொல்கிறாங்க, அட் வாட் பொசிஷன், எந்த பொசிஷனில் வச்சா இந்த q அப்படின்றது வந்து வில் பி இன் ஈக்குவலிபிரியம். அப்போ இதில் வரக்கூடிய ஃபோர்ஸும் இதில் வரக்கூடிய ஃபோர்ஸும் சேமாக இருக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. அப்போ தான் ஈக்குவலிபிரியமாக இருக்கும். ஒன்று இது அதிகமாகிடுச்சுன்னா எப்படி தள்ளி போயிடும், இது அதிகமாகிடுச்சுன்னா எப்படி தள்ளி போயிடும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ரொம்ப சிம்பிள், k q by r square which is equal to k q by r square. இப்போ இதுதான் விஷயமே. எந்த டிஸ்டன்ஸ் we don't know. சப்போஸ் இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரியா, இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை ஆர்ன்னு வச்சுக்கலாம். சரியா? ரைட்டா? சரியா? அப்போது இந்த இடத்துல நான் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக. ஸோ இந்த இடத்துல அதாவது நல்லா கவனிங்க, இந்த சார்ஜிலேருந்து இந்த சார்ஜினுடைய டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், அதை நான் எழுதிட்டேன். இப்போது இந்த சார்ஜில் இந்த டிஸ்டன்ஸ் வேணும் எனக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸு ஆர். சரியா? எனக்கு என்ன தேவை, இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தேவை. அப்போ இந்த மொத்த டிஸ்டன்ஸு ஆறில் இதை கழிச்சிட்டேன்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிடும். அப்போ ஆர் மைனஸ் எக்ஸ், தெளிவாக சொல்லியாச்சு. அப்போ ஆர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எல்லாமே கேன்சல் ஆகிடும் இல்லையா? எல்லாமே கேன்சல், கே கேன்சல் ஆகிடும், க்யூ கேன்சல் ஆகிடும், க்யூ கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன இருக்கும், 1/x ஸ்கொயர் இருக்கும், 1/r மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். கரெக்டாக? அப்போ இது எப்படி எழுதலாம், ஆர் ஸ்கொயர் நான் அப்படியே கிராஸ் பண்ணிட்டேன், இது இப்படி போயிடுச்சு, ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2rx ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். சரியா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 2rxன்னு இருக்கும். நமக்கு என்ன தேவை, எக்ஸ் தான் தேவை, எந்த டிஸ்டன்ஸு. கரெக்டாக? ரைட். ஸோ வி கேன் சிம்பிளி ரைட், ஆர் எல்ஸ் வி கேன் கேன்சல் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயரை கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இதுவும் ஈஸியாக இருக்குமே, ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ வி கேன் கேன்சல் லைக் தட், ஆர் யூ கேன் சிம்பிளி ரைட் ஹியர். ரைட். ஸோ நமக்கு என்ன தேவை, இந்த எக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு 2rxன்னு இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் சாரி. ரைட். அப்போது வி கேன் சிம்பிளி ரைட், என்ன வரும், இங்கே இருக்கிற ஒரு எக்ஸும் இங்கே இருக்கிற ஒரு எக்ஸும் போயிடும். ஸோ இப்போ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 2rன்னு வரும். சரியா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2rன்னு வரும், அவ்வளோதான். ரைட். ஸோ பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே சிம்பிளாக புரிஞ்சிடும். ஸோ ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு x/2, அவ்வளோதான். சரி, அப்போது கரெக்டாக அந்த 2 சார்ஜுக்கு இடையில மிடில் எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸில் வச்சோம் அப்படின்னா எனக்கு வந்து அந்த சார்ஜ் வந்து ஈக்குவலிபிரியம் பொசிஷனில் இருக்கும் அப்படின்றத இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க. ரைட்டா? ரைட். ஸோ தெளிவாக நமக்கு சொல்லியாச்சு. பொறுமையாக பாருங்கள், டவுட் எதுவும் இருக்காது. எஸ். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா புரிஞ்சுக்காங்க, முயற்சி பண்ணுங்க. சரியா? இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம், ஸோ அதோட நம்ம முடிச்சிடலாம். ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 1 microcoulomb இந்த இடத்துல இருக்கு. சரியா? டியூ டு 2 சார்ஜஸ், இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 +2. சரியா? +2 அதுதான் சார்ஜ். இது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா டியூ டு 2 சார்ஜஸ், ஓகே, A and B ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ரெண்டுமே வந்து சார்ஜ் தான். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா -10 to the power 8 கூலும். ரைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 × 10 to the power -8 கூலும். ஸோ இந்த 2 சார்ஜு இதுதான். சரிங்களா? ஸோ ஏவுடைய சார்ஜு +2 10 to the power -8 கூலுமும், Q2 அதனுடைய சார்ஜ், இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது.
Q2 பார்த்தீங்கன்னா 10 to the power minus 8 coulomb. சரி, அதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன கேட்குறாங்க, இந்த P அப்படின்ற ஒரு பாயிண்டில் வாட் வில் பி த நெட் ஃபோர்ஸ்? ஓகே, நெட் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக we know that superposition principle இது இங்கே ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் என்னன்றது முதல் கண்டுபிடி. AP. What is the force? Simple. F which is equal to K Q1 Q2 by R square. The distance R சொல்லிட்டாங்க 10 cm. அப்போ K என்ன 9 into 10 to the power 9. Q1 அப்படின்றது என்ன 2 into 10 to the power minus 8. Q2 என்ன இந்த சார்ஜ் P. Pல இருக்கக்கூடிய சார்ஜ் அது என்ன 1 மைக்ரோ கூலும் தான். அப்போ 1 into 10 to the power minus 6. ஸோ அதை நான் அப்படியே எழுதிட்டேன். சரியா, இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன 10 into 10 to the power minus 2 whole square. இது அப்படியே நார்மலாக சால்வ் பண்ணுங்க. You will get the value to be 18 into 10 to the power minus 3 Newton. சரியா, இது வந்து இந்த சார்ஜ் இது மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். இப்போ பாயிண்ட் B இருக்குல்ல, B அப்படின்ற சார்ஜ் இது மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணுமே. அப்போது அதே மெத்தட் தான், டிஃப்ரென்ஸே கிடையாது. இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 10ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம், அங்கே டிஸ்டன்ஸ் வந்து 5 into 10 to the power minus 2ன்னு யூஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் ஸ்கொயர். சரியா, தென் அந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ, அதாவது F2ன்னு வச்சுப்போமா, இதை நம்ம F1ன்னு சொல்லிக்கலாம். F2 பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக -36 into 10 to the power minus 3 நியூட்டன்னு வரும். சரியா, அப்போது இந்த சார்ஜுக்கு இது பாசிட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ், ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ரிப்பல்ஷன். இது நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ், ஸோ இதுக்கு வந்து அட்ராக்ஷன். இப்படி அப்போ இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆப்வியஸ்லி வி நோ தட் இதுதான் இதனுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸுக்கும் இந்த ஃபோர்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன 90 டிகிரி. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் 11th இல்லையா. ஸோ விச் இஸ் நத்திங் பட் ரூட் ஓவர் F1 ஸ்கொயர் F2 ஸ்கொயர் ப்ளஸ் 2F ஸ்கொயர் காஸ் தீட்டா, அதாவது F1 F2 தான் இது. இஃப் இட் இஸ் சேம் அப்படின்னா நான் F ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன், F1 F2 தான். இங்கே காஸ் தீட்டா பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. காஸ் 90 டிகிரி இஸ் வாட் 0. இது அப்போ இது மொத்தமாக போயிடும். புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக புரியும். இப்போ இங்கே F1 அப்படின்றது இந்த வேல்யூ நான் என்னது 18 into 10 to the power minus 3. F2ன்றது பார்த்தீங்கன்னா 36. சரி, இதெல்லாமே நமக்கு ஸ்கொயர் தான். இப்போ நான் இதோடைய வேல்யூவை நான் இங்கே எழுதுறேன் பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ரிசல்டன்ட் இல்லைனா F net which is equal to root over F1 square plus F2 square root over F1 பார்த்தீங்கன்னா 18 இருந்ததா 10 to the power minus 3 the whole square plus F2 என்ன minus 36 10 to the power அதே minus 3 the whole square. சரியா, அப்போ இது எப்படி எழுதுவோம், ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். 18 into 18 வந்து பார்த்தீங்கன்னா 324. அதே மாதிரி -36 மல்டிப்ளை பண்ணனா you will get 1296. இந்த 10 to the power minus 6 10 to the power minus 6 காமனாக இருக்குது, அதை நான் அப்படியே எழுதிட்டேன். சரியா, அப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா you will get 1620 10 to the power minus 6 ரூட் ஓவர் தான் எல்லாமே. சரியா, அப்போ என்ன ஆகிடுது, இது அதே ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேல்யூ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். you will get the value to be 40.2 10 to the power minus 6 10 to the power minus 3ன்னு எழுதலாம். this is the Newton, so this will be the net force. சரியா, ஸோ பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் புரியும். ரைட், ஸோ இது வந்து we came to the last ப்ராப்ளம் வந்தாச்சு. ஸோ இதோட நம்மளுடைய செஷன் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இந்த ப்ராப்ளம் மாசான ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல 2 equal positive charges பாருங்கள் 2 micro coulomb and interact with the 3 micro coulomb. ஸோ இங்கே டயக்ராம் இருக்குது, இதுதான் 3 micro coulomb situated as shown in the figure. Calculate the direction of the force on 3 micro coulomb. அப்போ இந்த சார்ஜில் என்ன ஃபோர்ஸ் இருக்குது, அப்போ இங்கே 2 micro coulomb வந்து இது மேலே. அப்போ இந்த 2 micro coulomb பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், ஸோ இதுக்கு இடையில் இருக்கிறது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், அப்போ இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்போ இந்த சார்ஜில் நெட் ஃபோர்ஸ் என்ன, இதுதான் நெட் ஃபோர்ஸ் இல்லையா. அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி ஒரு காம்பனண்ட்டு இப்படி ஒரு காம்பனண்ட் வரும். அதே மாதிரி இந்த சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது இப்படி ஒரு காம்பனண்ட்டு இப்படி ஒரு காம்பனண்ட்டு, இது ரெண்டுமே ஆப்போசிட்டு, ஸோ கேன்சல்.
அப்போ எனக்கு cos theta தான் இருக்கும் சரியா cos thetaன்றது என்ன we know that osha chota அப்ப cos thetaன்றது adjacent by hypotenuse சரியா we will see what is that நான் சொல்றேன் அப்ப first we will find this force then we will find this force previous பண்ணோம் இல்லையா அதே தான் பண்ண போறோம் மாற்றமே கிடையாது அப்ப we can say that F1 which is equal to K Q1 Q2 by R square 9 into 10 to the power 9 Q1 இப்போ இந்த சார்ஜ் எடுத்தேன் அப்படினா Q1 என்றது என்ன 2 மைக்ரோ 10 to the power minus 6 into Q2 என்றது என்ன இந்த 3 மைக்ரோ கூலும் இல்லையா அப்ப 3 into 10 to the power minus 6 இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னங்க இதுதான் தெரியாதுங்க hypotenuse அப்போ Pythagoras hypotenuse square which is equal to adjacent square plus opposite square this is the angle அப்ப இதனுடைய adjacent என்ன இதுதான் அப்ப 4 square plus opposite என்ன இதுதான் 3 square னா 9 சரியா அப்ப we can write 16 plus 9 hypotenuse square so square division root over so root of 25 which gives 5 அப்ப hypotenuse என்னது இந்த distance 5 இதுவும் அதேதான் அப்ப இதுவும் 5 தான் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ரைட் அப்ப இது என்ன distance 5 கரெக்ட்டா 5 square which is equal to f1 அப்ப இத நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க what the value you are getting you will get the value to be 2.16 10 to the power minus 3 newton check பண்ணுங்க ஓகே இதுதான் உங்களுக்கு வரும் இதுதான் f1 ஆவா இருக்கும் இதே தான் f2 ஆவா இருக்கும் ஏனா ரெண்டுமே ஒரே சார்ஜ் ஒரே டிஸ்டன்ஸ் so f1 equal to f2 சிம்பிளா சொல்லியாச்சு and இது ரெண்டுமே கேன்சல் ஆகும்ன்றது உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன் இப்போ இதனுடைய நெக்ஸ்ட் விஷயத்தை நம்ம சொல்ல போறோம் நம்ம என்ன சொல்லிட்டோம் cos theta தான் நம்ம ஆட் பண்றோம் and adjacent by hypotenuse adjacent என்ன அந்த ஆங்கிளுக்கு இது 4 hypotenuse என்ன 5 ன்னு இருந்தது கரெக்ட்டா 5 ன்னு இருந்ததா அப்போ இதனுடைய டோட்டல் ஃபோர்ஸ் net force which is equal to f1 f2 அப்ப f1 என்ன cos theta f1 cos theta f2 என்ன f2 cos theta நமக்கு என்ன தெரியும் f1 equal to f2 அப்போ f cos theta which is equal to 2f cos theta பொறுமையா பாருங்க ரீவைண்ட் பண்ணுங்க லைட்டா பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும் நான் கொஞ்சம் வேகமா எடுக்கறேன் 2 f உடைய வேல்யூ நமக்கு தெரியும் நம்ம கண்டுபிடிச்சோம் 2.16 10 to the power minus 3 cos theta just now we said 4/5 அப்படியே பண்ணு what the value you are getting you will get the value to be 3.5 10 to the power minus 3 newton this will be the net force on 3 microcoulomb charge சரியா ரொம்ப சிம்பிளா மாஸ் பண்ணிட்டோமா 20 ப்ராப்ளம் ரெண்டு கான்செப்ட் மாசம் முடிச்சாச்சு சோ அது மட்டும் இல்லாம you just do the revision is the best way to get good marks பிராக்டீஸ் பண்ணுங்க நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோவை நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறந்துட வேண்டாம் சோ ஆல் தி பெஸ்ட் ஒயிட் கோட்டை மறக்காதீங்க பயங்கரமா வர்க் பண்றோம் daily day by day every seconds every hours every minute work for it thank you help others with a smile